ஒரு ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, எப்பவுமே மதிப்பு மரியாதையோடவே வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம்லாம் நிறைய பார்த்துக்கிறேன். அதே அந்த மதிப்பு மரியாதை உள்ள குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா, நியாயம் நேர்மைன்னு பேசும். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் உடனே கூப்பிட்டு வச்சு தண்டிப்பாங்க. க கண்டிஷன் பண்ணுவாங்க. இப்படிலாம் நீ இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால நிறைய பேர் பொறாமைப்பட்டு ஒருபட்சமா பேசுறாரு இவரு, நமக்கு பேச மாட்டாரு அப்படிங்கலாம் கோவப்பட்டு வாழ்ற மனுஷன்லாம் அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிடுகிடு பணக்காரன் ஆயிருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரா 4, 5 பேர் இருப்பாங்க. இவரு தான் பஞ்சாயத்து சொல்லணுமா, ஊருக்குள்ள பஞ்சாயத்து பேசணுமா, நம்ம பேசினா ஏத்துக்குவாதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவரு திடீர்னு பணக்காரன் ஆகும். 4, 5 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள வந்து திடீர்னு பணக்காரனாகி பெரிய பெரிய பில்டிங் கட்டி இருப்பார். இந்த நியாயம் பேசுறவர் வந்து அங்கேயே தான் இருப்பார். அந்த பழைய வீடு கட்டி பழைய இதிலே இருப்பார். நியாயம் நேர்மைன்னு பேசுவார். அவங்களுக்கு வந்து 100 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த புதுசா 4 பேர் வீடு கட்டி அவங்களுக்கு 50 பேர் இருக்கிறாங்க. நியாயம் அவங்களுக்கு இது எப்படி சட்டத்துல கண்டுபிடிக்க முடியுமா? அவர் எப்படிங்க 4 பேர் திடீர்னு பணக்காரனாகி பல கோடிக்கு சொந்தக்காரனாகி அவங்க இப்ப நியாய நேர்மைன்னு பேசி அவங்களுக்கு தகுந்த நியாய நேர்மை பேசுறாங்க. இவர் ஆரம்பத்துல இப்படியே நியாய நேர்மை பேசிட்டு இப்படியே தான் உட்கார்ந்துருக்காரு. மேலேயும் வரமாட்டாரு, கீழே வரமாட்டாரு. பசங்க பிள்ளைல என்ன இது ஒண்ணுமே அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பேசுவாங்க. சாதகத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏன் இப்ப நம்ம ஒரு பேர் பல கோடிக்கு சொந்தக்காரங்க வளர்ச்சி அப்படின்னா அதான் 8, 10 கூடி இருக்கும். அவங்களுடைய சாதகத்துல போய் பாருங்க 8, 10 கூடியிருக்கும். அதே நேரத்துக்கு அவங்களுடைய லக்னாதிபதி 2 பேர் இருக்கார்லவா, அந்த 2 கூட இருக்கிற வீட்டு அவங்களுக்கு பல சம்பாதிச்சிருப்பாங்க. படப்படன்னு அவங்க லைஃப்பில் காலத்துலேருந்தே அவங்க பசங்க பிள்ளை பிறந்தோடனே அவங்க அவ்வளோ ஒரு பெரிய ஆளாயிருவாங்க. பல கோடிக்கு சொந்தக்காரங்க. இந்த நியாய நேர்மையை பேசிகிட்டே இருக்கார் பாருங்க, இவர்கிட்ட நியாய நேர்மை தான் இருக்கும். ஆனால் அந்த நியாய நேர்மை இருந்தாலும் இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே அவரை பார்த்தா எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டு மனப்பூர்வமாக ஆள் மனசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் மனசுலேருந்து மனப்பூர்வமாக மரியாதை கொடுப்பாங்க எந்திரிச்சு நின்று. ஆனால் அதனால நாங்க பாருங்க, அவங்க வரும்போது வாங்க அப்படிம்பாங்க. இவங்க பத்துக்காக இவங்க அவர் பாருங்க நேர்மை கரெக்டாக பேசுவார். சேஷன் பிரச்சனை போய் அவங்க எப்படி முறையாக நான் யாரு பக்கமோ அதை பேசுவார். ஆனால் அப்படியே தான் இருக்கணும் இல்லை. ஆனால் இவங்க எப்படி வேணாலும் பேசி செய்வாங்க. இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, இவங்களுக்கு வேற ஒரு மரியாதை மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நியாய நேர்மையினே பேசிகிட்டு இருக்காரு. இவரோட சாதகத்தில் என்னங்க எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதாவது அவர் லக்கணத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். நார்மலான வருமானம் வரும், குடும்பத்தை ரன் பண்ண மாதிரி பசங்க பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப இன்னும் பில்டிங் இதெல்லாம் அவனால் சேர்த்த முடியாது, சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவர் சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்துக்கு 10 குடையவனும் 5 குடையவனும் ஒருத்தருக்கு கூட பார்த்துக்குவாங்க. லக்கணத்துக்கு 10க்கும் 5 குடையவனும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா ஒருத்தருக்கு சேர்ந்துருப்பாங்க. இதுதான் நியாய நேர்மை. அப்போ 5ஆம்ங்கிறது இப்போ பூர்வ புண்ணிய புத்திர நன்னடத்தை, 9ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம் சம்மந்தப்படுது. அதாவது 9ஆம் இடம் சொல்லக்கூடாது எப்படின்னா, இப்போ இந்த 9 குடைய வளர்த்துல புது கோயில் கட்டுவாங்க. புது ஊரில் உட்காந்து அதில் முன்னோடியாக நின்று கோயில் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சு கொடுப்பாங்க. அது 5 அதே நேரத்துக்கு போது அந்த ஊரில் பின் நியாயம்